ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா முக்கியமாக வந்து இந்த அஞ்சலிக்கு சரியான தண்டனை வந்து புகட்டுவாங்க. இப்போ வந்து அவங்க கையுங்காலமாக வந்து சிக்குவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனை மேலே பிரச்சனையாக வந்து அங்கே வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம அஞ்சலி மட்டும் வந்து தப்பிச்சிட்டாங்க, ஒரு பிரச்சனையில மாட்டாமல். ஆனால் நம்ம இலக்கியாவை வந்து எப்படியாவது வந்து பிரச்சனையில் மாட்டடிக்கணும், அவளை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ வந்து நம்ம இலக்கிய வந்து ஒழிக்கணுன்ட்டு நம்ம அஞ்சலி பாடுபட்டுருக்காங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து நம்ம அஞ்சலி வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, அவங்கள வந்து ஒழிக்கணும்னு நினச்சி இவங்க தான் வந்து கையும் காலமாக வந்து சிக்கிக்க போகிறாங்க. முக்கியமாக வந்து நம்ம இலக்கியா வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனை தான் வந்து அவங்க மாட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம இலக்கியா தான் ஒவ்வொரு பிரச்சனை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து எப்பயுமே மன்னிச்சு விட்ற இலக்கியா வந்து இவங்கள மன்னிச்சு விட போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி, அவங்க வீட்லேயும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து கெட்ட பேர் வாங்கி தரணும், அவங்கள வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் நம்ம அஞ்சலி வந்து இருக்காங்க. ஆனால் இவளை வந்து சும்மாவே விடக்கூடாது, எப்படியாவது வந்து இவளை வந்து தூக்கி ஜெயிலில் போடணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாங்க. ஆனால் இப்போ கையும் காலமாக வந்து சிக்கிக்க போகிறது யாருன்னாக்கா நம்ம அஞ்சலி மட்டும்தான். இவளை வந்து யார் இப்போ தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்கனாக்கா போலீஸ் மட்டுமே. ஏன்னா அவங்கள வந்து காசு கொடுத்து நம்ம இலக்கியாவை தூக்கி உள்ளே வைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தாங்க. ஆனால் நம்ம இலக்கியா பண்ணுற ஒரு விஷயத்தினால இப்போ நம்ம அஞ்சலியை தான் தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க. சரியான ஆதாரத்தை வந்து எப்படியோ கண்டுபிடிச்ச நம்ம இலக்கியா வந்து என்ன பண்ணாங்கனாக்கா, நேராக எடுத்துன்னு போயிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து காட்டிடுறாங்க. காட்டினதுமே வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா, இவளை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸும் வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம அஞ்சலியை வந்து அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவள் தான் வந்து எல்லா விஷயமும் பண்ணிவிட்டு இப்போ அவங்க கையில் வந்து பணத்தை வந்து கொடுத்து இந்த மாதிரி போலியான எவிடன்ஸ் எல்லாம் வந்து காட்டி தூக்கி உள்ளே சொன்னாங்க. ஆனால் இவங்க சரியான எவிடன்ஸை கூட்டினது காட்டினாங்க இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்களும் வந்து நம்ம எஸ்எஸ்கேல வாங்கின அமௌண்ட்டை வச்சு வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, லஞ்சம் கொடுக்க போகிறாங்க. இப்போ அஞ்சலியோட ஆட்டத்தை மொத்தத்தையும் வந்து அளக்க போகிறாங்க. அவங்களால வந்து இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் வந்து பண்ண முடியாத அளவுக்கு தான் வந்து பண்ண போகிறாங்க. ஏன்னா அவள் இருக்கிற சும்மா இருக்கிறதுனால தான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம பிஸ்னஸ்லையும் சரி எல்லாத்துலேயும் நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்கா. இவளை வந்து சும்மாவே விடக்கூடாது, இவளுக்கு சரியான ஆட்டத்தை வந்து ஆடிடணும் அப்படின்னு வந்து தான் இப்போ நம்ம இலக்கிய ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. முக்கியமாக இந்த அஞ்சலிக்கு வந்து ஜெயில் தண்டனை தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எங்கேயும் போகவும் முடியாமல் அங்கே வந்து இருக்கிறவங்க டார்ச்சர் பண்ணால் தான் வந்து இதுக்கப்புறம் இவங்க போயிட்டு யாரையும் வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. நம்ம அஞ்சலிக்கு இது மட்டும் போதாது அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. ஏன்னா அவள் பண்ணாத அட்டூழியுமே கிடையாது, அவள் எல்லாத்துலேயும் மாட்டுவான்னு ஒவ்வொரு எபிசோட்லேயும் சரி நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். ஆனால் எதுலேயுமே சிக்கிறது கிடையாது. ஆனால் அவங்க மாட்டும்போது மொத்தமாக தூக்கி உள்ளே வச்சு அவங்கள வந்து லாடம் கட்ட போகிறாங்க நம்ம இலக்கியா. இதுக்கப்புறம் வந்து அவங்கள மன்னிச்சு விடுற மைண்ட் செட்டுக்கு கொஞ்சம் கூட வரமாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனையை வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமும் வந்து விட்டு கொடுத்து போனாக்கா நம்ம இலக்கியாவை என்ன சொல்கிறதுனே தெரியவே தெரியாது, அந்த அளவுக்கு வந்து பண்ணுவாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க எடுத்துக்கிற முடிவு ரொம்ப சூப்பர் அப்படின்னா வீடியோக்கு லைக்கை போட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.